உங்களுடைய எண்களின் எண்ணங்கள் அந்த புத்தகத்துல வடிவங்கள் பகுதி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி. ஏன்னா நான் வேதியியல் துறை அப்படிங்கிறதுலேருந்து மூலக்கூறுகளுடைய வடிவங்களே படிச்சிருக்கோம். ரொம்ப பேசிக்காக தான் படிச்சிருக்கோம். ஆனால் எப்படியும் அந்த வடிவங்களை ஒரு கணித முறையில் பார்க்கலாமா, மூலக்கூறுகளை இப்படியும் நம்ம அறிஞ்சிக்கலாமா அப்படிங்கிற ஒரு புதிய பார்வையை, அதிக புரிதலை கொடுத்தது அந்த பகுதி. இந்த வடிவங்கள் பற்றிய சுவாரஸ்யமான பயன்கள் வேற என்னெல்லாம் இருக்கு? அதாவது வடிவங்கள் அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் தான் நீங்க சொன்ன மாதிரி. ஏன்னா வடிவங்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, வடிவியலுக்கும் எண்ணியலுக்கும் உள்ள தொடர்பு காமிக்கிறது. அதாவது எண்ணியல்ங்கிறது நம்பர் தியரி, நம்பர்ஸ் அதுக்குன்னு தனி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. வடிவியல்ங்கிறது ஜாமெட்ரி, அது ஷேப்ஸை பொறுத்து. இப்போ இது என்ன சொல்ல, வடிவன்கள்ங்கிறது நம்பர்ஸை ஷேப்ஸாக பார்க்கலாம். இப்போ நான் 6 அப்படி எடுத்தா முதல்ல ஒரு புள்ளி, அப்புறம் 2 புள்ளி, அப்புறம் கீழே 3 புள்ளி. ஸோ 3 அடுக்குல 1 2 3 முக்கோணம் கிடைச்சிடும். 4 நீங்க 2 2 போட்டீங்கன்னா இங்க மேல 2 கீழே 2 வச்சீங்கன்னா 4 புள்ளி வச்சா சதுரம் கிடைச்சிடும். அப்ப எண்களை என்ன பண்ணலாம்னா, குறிப்பிட்ட எண்களை வடிவங்களா பார்க்கலாம். அதனாலதான் இதை முதல்ல கொண்டு வந்தது பைத்தாகரஸ் தான். கிட்டத்தட்ட 2500-600 வருஷத்துக்கு முன்னாடி அவரும் அவருடைய சீடர்களும் தான் கொண்டு வந்திருப்பாங்க. இதை நான் தெளிவா அந்த புத்தகத்துல எண்களின் எண்ணங்கள் குறிப்பிட்டிருப்பேன். அப்ப பைத்தாகரஸ் இந்த மாதிரி புரட்சிகள் எண்கள் பண்ணனால்தான் ஃபாதர் ஆஃப் நம்பர்ஸ் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடுறோம். இதே வடிவியலுடைய தந்தையா நம்ம யூக்ளிடை பார்க்கணும். யூக்ளிட் ஃபாதர் ஆஃப் ஜியாமெட்ரி. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த வடிவன்களை பொறுத்த வரைக்கும் என்ன சிறப்பு அப்படின்னா, 2 வித்தியாசமான ஒரு டிஃப்ரெண்ட் சைட்ல இருக்கக்கூடிய பிரான்ச்சஸை இணைக்கிறது. அப்போ நம்பருக்கும் வடிவத்துக்கும் என்ன சார் தொடர்பு இருக்குன்னா இப்படி இருக்கு. ஸோ இப்போ இது இந்த தொடர்பு வந்ததுனால என்ன சௌரியமாச்சுன்னா, பிரமிட்ல பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, அது வடிவன்களை நம்ம பார்க்கலாம். பிரமிட்ல இருக்கக்கூடிய அந்த லேயர்ஸ் வடிவன்கள் தான். அப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வடிவன்கள்ல வரும். இப்போ நான் அதில் கேட்டிருப்பேன், வடிவன்கள் பயன்படுத்துல இந்த பழப்பு அடுக்குறாங்க இல்லையா தள்ளுவண்டியில், அந்த பழம் அப்போ அந்த காம்பேக்டாக அடுக்கணுங்கிறது கெப்லர் அந்த ஊகத்தை கொடுத்தாரு. ஊகித்து சொல்லியிருந்தார், இந்த மாதிரி இதான் பெஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு பிரமிட் ஷேப்பில் வைக்கிறது. ஆனால் கிட்டத்தட்ட 1998 தாமஸ் ஹேல்ஸ் அப்படிங்கிற அமெரிக்கன் கணிதவியலாளர் தான் அதை ப்ரூவ் பண்ணார். ஆனால் கிட்டத்தட்ட அவர் சொல்லும் போது 1600 சம்திங் 30-20 காலகட்டத்தில், அப்போ கிட்டத்தட்ட 360-370 வருஷம் கழிச்சு தான் அதோடைய நிரூபணமே நமக்கு கிடைச்சது. இப்போ அவ்வளோ ஆழமான விஷயங்கள் அது. இப்போ இந்த மாதிரி வடிவன்கள் சார்ந்து அன்னைக்கு மட்டும் இல்லை, அன்னைக்கு சொன்ன நிறைய விஷயங்களே இன்னும் தீர்வு இல்லாமல் சில விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய இந்த கட்டிடக்கலையில வடிவன்கள் பயன்படுத்தலாம். கிறிஸ்டலோகிராஃபி இருக்குல்ல, இந்த ஆட்டம்ஸ் அணுக்கள்லாம் எப்படி ஒரு கிறிஸ்டல்ல போய் உட்காருது. அப்போ நீங்க மாலிகுலர் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். அது கெமிஸ்ட்ரியில மாலிகுல்ஸ் எல்லாம் எப்படி எல்லாம் போய் ஜாயின் ஆகுது, அதை பொறுத்து தான் தனிமம் கிடைக்கும் உங்களுக்கு. எவ்வளவு காம்பேக்டா இருக்கு, எங்க போய் உட்காந்துக்கும், அதோடைய பொசிஷன் எப்படி இருக்கும், அதை வச்சுதான் இன்னும் ஒரு பொசிஷன் மாறினா ஆசிட் ஆல்டிகேட்டா மாறலாம், ஆல்டிகேட் வேற மாதிரி மாறலாம், அதோடைய மூலக்கூறு வாய்ப்பாடே மாறிடும். ஆனா என்ன அப்படின்னா, அந்த கட்டமைப்பு பொறுத்து தான் அதோடைய ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் வச்சு தான் நம்ம பேசுறோம். இன்னைக்கு வடிவங்கள்ல இப்போ மாடர்ன் ரிசர்ச்ல ஜெனோமிக்ஸ்ல பயன்படுத்துறாங்க, ஜெனட்டிக்ஸ்ல அந்த புரோட்டீன் ஸ்ட்ரக்சர்லாம் மாடிஃபை பண்றதுக்கு ஒரே புரோட்டீன் ஸ்ட்ரக்சர்ல இருந்து வெவ்வேறு அமைப்புகள் வருது. அப்போ அதுக்கு அமினோ ஆசிட் மூலமா, அப்போ அந்த அமினோ அமிலங்கள் மூலமா வரக்கூடிய இதுக்கு வடிவன்களை இன்னைக்கு பயன்படுத்தி பண்றாங்க. இன்ஃபேக்ட் என்னுடைய ஒரு ஆய்வு மாணவி, அவங்க தமிழரசின் பேரு, அவங்க வடிவன்களை தான் இப்போ ஆய்வு கட்டுரைகள் தயார் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆய்வு கட்டுரை வந்த பிறகும் அதில் நாங்கள் நிறைய விஷயங்கள் புதுசாக சொல்லியிருப்போம். ஸோ அவங்க கூடிய சீக்கிரத்தில் முடிச்சிருவாங்க. ஸோ அந்த ஆய்வு கட்டுரை வெளிவந்த பிறகும், அந்த ஆய்வேடு வந்ததுக்கப்புறம் அதுலேயே நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக நிறைய ஸ்கோப் இருக்கு. இது என்னன்னா, சில பிரான்ச் இப்போ நான் சொன்ன ஃப்ராக்டல் ஜியாமெட்ரின்னு நான் முன்னாடி சொன்னேன், அது 80-70 காலகட்டத்தில் வந்தது தான். சில கணித பிரிவுகள் இன்னைக்கு நிறைய அப்ளை பண்றது சமீப காலத்துல கண்டுபிடிச்சது. ஆனா வடிவன்கள் மாதிரி இருக்கலாம் ஆரம்ப 2000-3000 வருஷம் முன்னாடியே அந்த காலகட்டத்திலிருந்து இருந்தது. பல பேரால இதை பத்தி கொண்டு வந்தது. அப்போ இந்த இளம் மாணவர்களுக்கு கணித ஆர்வத்தை ஏற்படுத்துறதுக்கு வடிவன்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஏன்னு கேட்டீங்கன்னா, குழந்தைங்க ஷேப்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு வடிவங்களை பார்த்து கத்துக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்ப நம்பரை வெறும் நம்பரா சொல்லாம
ஒரு 4ன்னா சதுர வடிவில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்கும்போது பிரைமரி லெவல்லே இதெல்லாம் இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து வடிவங்கள் சார்ந்த செய்திகளோட ஒப்பிட்டு சொன்னால் நிச்சயமா டீச்சிங்கும் நல்லா இருக்கும், கற்றுக்கக்கூடிய இளம் மாணவர்களுக்கும் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த நான் சொன்ன இந்த எண்களுக்கு இந்த வடிவெல்லாம் வருது, நீங்க வேற வடிவத்துக்கு பண்ண முடியுமா, இல்லை ஒரே நம்பருக்கு பல வடிவங்கள் வருமா அப்படின்லாம் கேட்கலாம். நான் ஒரு உதாரணத்துக்கு இப்போ 6ங்கிற எண்ணை கொடுக்குறேன். நீங்க 6 நான் சொன்ன மாதிரி முதல்ல ஒரு புள்ளி, அப்புறம் அடுத்த அடுக்குல 2வது லைன்ல 2 புள்ளி, 3வது லைன்ல 3 புள்ளி போட்டிங்கன்னா இது இணைச்சிங்கன்னா ஒரு முக்கோணம் கிடைச்சிடும். அதனால அது ட்ரையாங்குலர் நம்பர் அப்படின்னு சொல்றோம். அதே 6 வேற மாதிரி எப்படி பண்ணலாம்னா, முதல் அடுக்குல 3, 2வது அடுக்குல 3, முதல் லைன்ல 3 போடுங்க, 2வது லைன்ல 3 புள்ளி வைங்க, அப்போ 6 புள்ளி ஆகிடும். அதை இணைச்சிங்கன்னா ஒரு செவ்வகம் கிடைக்கும், ரெக்டாங்கிள். அப்போ அந்த ஒரே நம்பரை எப்படி எழுதலாம், ரெக்டாங்கிளாகவும் எழுதலாம், வெளிப்படுத்தலாம், ட்ரையாங்கிளாகவும் வெளிப்படுத்தலாம். ஆனால் ஸ்கொயராக வெளிப்படுத்த முடியாது. அப்போ இது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி இளம் மாணவர்களுக்கு கொடுத்து நான் ஒரு நம்பர் தருவேன், அந்த நம்பருக்கு ஒன்னால என்னென்ன வடிவங்கள் வருது. அப்போ நீங்க இப்போ செங்கல்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் வடிவத்தில் இருக்கு கட்டண அமைப்புல. அப்போ அந்த செங்கலுடைய டைமென்ஷன் குறிப்பிட்டு நீங்க எண்ணக்கூடிய அளவுல இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எண்ணிக்கையில தான் இருக்கணும். ஓகே. அப்போ இந்த வடிவெண்கள் அப்படிங்கிற இதுல கட்டுமானத்துல இருந்து நான் சொன்ன மாதிரி பல மூலக்கூறு அமைப்புகள்ல இருந்து, மூலக்கூறு வாய்ப்பாடு முடிவு பண்றதுல இருந்து, கிறிஸ்டல் இது படிமங்கள்ல இருந்து எல்லாத்துலேயுமே வடிவங்களுடைய தேவை இருக்கு. அதுல என்ன அப்படின்னா இந்த கனெக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். எனக்கு நான் ஆரம்ப காலத்துல எனக்கு ரிசர்ச் ஆரம்பிச்சது வடிவங்களை வச்சுதான். ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிச்ச கான்செப்ட் அது. என்னுடைய தொடக்கமே அதை, என்னோட ஆய்வோடைய தொடக்கமே வடிவங்களை வச்சுதான். நிறைய கான்செப்ட் அதை வச்சுதான் நான் பேசியிருக்கேன். அதுக்கு எனக்கு வழிகாட்டி பித்தாகரஸ். எல்லாத்துக்கும் ஒரு வழிகாட்டி நமக்கு இருக்கணும் இல்லையா, அது பித்தாகரஸ். அதனால அவரையும் நான் ரொம்ப பெரிய லெவல்ல மதிப்பேன். இன்னும் கேட்டால் சில விளையாட்டா எங்களோட மாணவர்களுக்கு சொல்லுவேன், எனக்கு எண்கள் பிடிக்கும், பித்தாகரஸா ஃபாதர் ஆஃப் நம்பர்ஸ். அவர் பண்ண அதே விஷயங்களை நானும் பண்ணணும்னு அடிக்கடி ஆசைப்படுவேன். ஏன்னா அவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸை வச்சு பண்ணுவோம். இப்போ பையக்கணிதம் பண்றதுல நாம் அது பண்றோம். இப்போ நான் அவருடைய 36வது மறு அவதாரம் அப்படிங்கிற மாதிரி சும்மா தமாஷ்க்கு சொல்லுவேன். அதை உடனே கேட்பாங்க, ஏன் 36 ஏன் வருது? தோராயமா அவரு 2600 ஆண்டுகள் இருக்கும்போது 100 வருஷம் வாழ முடியாது. 100 வருஷம் வாழ்ந்தா 26வது ஜென்ரேஷன்ல வந்திருப்பேன். ஸோ 70 80ன்னு வச்சா தோராயமா உங்களுக்கு 36 செஞ்சுரி அந்த கால இடைவெளி வரும்.